ஓம் சத்குருமே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவருளால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, நோய் நிவாரணம் தரக்கூடிய ஒரு விசேஷமான சங்கடஹர சதுர்த்தியை பற்றின சில குறிப்புகள். அது இப்போது நமக்கு வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஆங்கிலத்தில் எடுத்துங்களேன். அன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தின்ட்டு போட்டிருப்பாங்க காலண்டர் பஞ்சாங்கத்திலலாம். பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி அப்படின்ற ஒரு விஷயமே சங்கடங்கள் அதாவது அந்த சங்கடங்கள் நம்மளை விட்டு விலகி போவதற்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூஜைகளில் ஒன்று, விரதங்களில் ஒன்று தான் இந்த விநாயக பூஜை, சங்கடஹர சதுர்த்தி பூஜை. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒரு விதமான விசேஷங்கள் தாங்கி வருவது இயல்பு. பட் ஆனால் இந்த மாதம், மார்கழி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய அந்த சங்கடஹர சதுர்த்தியானது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதுவுமா அது மதியம் வரைக்கும் ஆயில்யம் திருநக்ஷத்திரத்தோடு சேர்ந்துருக்கும். ஈவினிங்கில் மகம்தான் இருக்கும். பட் ஆனால் மதியம் வரைக்குமே இந்த ஆயில்யம் திருநக்ஷத்திரமும் சங்கடஹர சதுர்த்தியும் சேர்ந்து இருக்கும் வேலையானது மிக மிக ஒரு விசேஷமான அனுக்கிரக சக்திகள் உடையது அப்படின்ட்டு சொல்கிறாரு வாத்தியார். அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன அனுக்கிரகம்? இந்த நாட்பட்ட வியாதி, நீண்ட நாள் வியாதி, இல்லைனா ஏதேனும் ஒன்று மாற்றி ஒன்று ஒரு வியாதி, நோய், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா பூர்வ ஜென்ம கர்மா தான். அதுதான் வேறு நம்ம சயின்ஸ் படி வேறு என்னென்னவோ சொல்லிண்டாலும் பூர்வத்தில் நம்ம முன்னோர்கள் இல்லை நம்ம தாய் தந்திரர்கள் என்னெல்லாம் பண்ணாங்களோ அது நமக்கு, அதுவும் நம்மளே முற்பிறவியில் பண்ணது தான் இப்பிறவியில் அனுபவிக்கிறோம். அது ஒரு விஷயம் வச்சுங்க. ஆக மொத்தத்தில் ஏதேனும் ஒரு கர்மா பண்ணிவிட்டு அதுக்கு பிராய்ச்சித்தமாக அந்த நோயை அனுபவிக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயன்ட்டு தான் வாத்தியார் எப்பொழுதுமே சொல்லுவார். அதனால தான் இந்த அலோபதியை விட சித்தா, ஆயுர்வேதா போன்ற மருந்துகள் எடுத்துங்க. ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த நோயோட மூளைட்டு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையே அது சரி பண்ணும். அதாவது கொஞ்ச நாளைக்கு டெம்ப்ரரி ரிலீஃப் மட்டும் கொடுக்காது. பொதுவாகவே அந்த நல்ல ஒரு விசேஷமாக ஒரு வேலை செய்யக்கூடிய மருந்துகள் தான் இந்த சித்தா, ஆயுர்வேதாலாம். அதனால தான் அதை எடுத்துங்க அப்படின்ட்டு கூட வாத்தியார் அடிக்கடிக்கு வலியுறுத்தி சொல்லுவார். பட் இன்றைக்கி அது எல்லாருக்கும் சாத்தியமானா வாய்ப்புகள் குறைச்சல் தான். ஏன்னா அது கொஞ்சம் நிதானமாக தான் வேலை செய்யும். ஸோ ஓகே, இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி நோய் துன்பங்களால் அவஸ்தைப்படுறவங்க அநேகம் பேர் தான் இன்றைக்கி. யாருக்குமே சொல்ல முடியாது நோயே இல்லை இன்றைக்கி இல்லைனாலும். இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டம் அதீதமான டென்ஷன், மன உளைச்சல், அப்புறம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இருக்குது. யாருமே ஏகாந்தமான வாழ்க்கையை வாழ்கிறாங்களான்னா ரொம்ப குறைச்சல். இப்போ இல்லைன்னா நாளைக்கு உண்டு ஏதேனும் ஒரு பிரச்சனை, வியாதிகள்லாம். ஸோ வியாதி இருக்கிறவங்களும் சரி, வியாதி வராமல் இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறவங்களும் சரி, அவங்க இந்த மாதிரி வரக்கூடிய ஆயில்யம், அதுவும் தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி கூடிய ஆயில்யத்தில் விநாயகப் பெருமானுக்கு விசேஷமான ஆராதனைகள், பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். உங்களுக்கு தெரிஞ்ச அநேக விதமான பூஜைகள் எல்லாமே பண்ணலாம். அருகம்புல் மாலை கட்டி போடுங்க, சுவாமிக்கு நிறைய அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுங்க. அதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னா மாலையில் தானேப்பா சங்கடஹர சதுர்த்தி அபிஷேகம் நடக்கும். காலையில் ஒரு வாட்டி ஜலம் கொட்டுறச்சே கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. விநாயகருக்கு அன்றைக்கி சாயந்தரம் மட்டும்தான் பண்ணுவான், காலையிலலாம் யாரும் ஜலம் கொட்ட மாட்டோன்ட்டுலாம் சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்படி காலையிலே அபிஷேகம் பண்ணுற ஆலயங்கள் இருப்பினும் அங்கே உங்களால் முடிஞ்ச நிறைய சுவாமிக்கு விநாயகருக்கு தேவையான உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்கள் நிறைய பண்ணுங்க. குறிப்பாக மாலையிலையும் பண்ணலாம். ஏன்னா அந்த நாள் பஞ்சாங்கப்படி என்ன கணக்கில் இருக்குன்னா ஆயில்யம் கணக்கில் தான் இருக்கும். ஏன்னா சூரிய உதயத்தில் ஆயில்யம் தானே இருந்தது. ஸோ அதனால் மகம் வந்தாலும் அதுவும் விசேஷம்தான். ஏன்னா ஜலம் சம்மந்தப்பட்டது, பித்திருக்களோட ஆசி உடையது. ஸோ அந்த நாளை எப்படி இருக்குது, நீங்கள் சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம், ஆராதனை அண்டு முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் என்னெல்லாம் உங்களால் முடியுமோ இந்த மாதிரி கைங்கரியங்கள் பண்ணுறதுனால நாட்பட்ட வியாதிகளுக்கு ஓரளவுக்கு நிவாரணம் உண்டு. எதிர்காலத்தில் மிகப்பெரிய வியாதியில் அகப்படாமல் இருப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு.
அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நாளை வந்து நிச்சயமாக எல்லாருமே நல்லபடியாக பயன்படுத்துங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில துணுக்குகள் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா என்ன, அந்த சின்ன சின்ன இன்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்க நிறைய தேன் கொடுங்க. நாள்பட்ட வியாதியாக இருக்குப்பா அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நிறைய பால் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ரொம்ப என்ன சொல்கிறது, தோல் சம்மந்தப்பட்ட வியாதி சம்திங் இதெல்லாம் இருக்கிற நிறைய விபூதி கொடுங்க. அந்த விபூதியை பிரசாதம் வாங்கி கூட நீங்கள் உடல்லலாம் பூசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அந்த மாதிரியான கைங்கரியங்கள் விநாயக பெருமானுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதனால் இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க. கூடுதலாக இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும். நோய் வந்துடுத்து இல்லைன்னா எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் நமக்கு வராமல் இருப்பதற்கும் முக்கியமாக என்ன வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, எதுவுமே நம்ம அறியாமல், ஏன்னா கர்மா தப்புன்ட்டு தெரிஞ்சு செய்கிற ஒரு மக்கள் இருக்கிறாங்க வச்சிங்களேன். ஆனால் நம்மளை மாதிரி ஓரளவுக்கு நல்ல உத்தமமான அடியார்கள், இதை கேட்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அடியார்கள் எல்லாருமே வந்து தவறுன்ட்டு தெரிஞ்சதை நிச்சயமாக செய்ய மாட்டீங்க. அப்படியும் நமக்கு ஏன்பா வருதுன்னா, நம்ம அறியாமல் ஏதோ பண்ணிடுறோம். தெரியாமல் ஒருத்தரை சொல்லும் என்ன, ஏதோ ஒரு கர்மான்ட்டு எந்த வகையில் ஒன்றா சேர்ந்துரும் வச்சிங்களேன். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் கர்மாக்கள் சேர்ந்தெடுத்து இல்லைனா முற்பிறவியில் சேர்த்துட்டோம், இல்லை நம்ம முன்னோர்கள் சேர்த்துட்டாங்க, அப்பா அம்மா சேர்த்துட்டாங்க, அதை தான் நம்ம நோயாக அனுபவிக்கிறோம் வச்சுங்களேன். இதுக்கு தான் வாத்தியார் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருப்பார். என்ன அந்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி எதுக்காக ஓடுவோம், எதுக்காக ஓடிகிட்டே இருக்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசில் நமக்காக ஓடிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க, நம்ம பசங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அவங்க நல்லா சௌகரியமாக இருக்கணும், அதுக்கு வந்து ஏதாவது சேர்த்து வைக்கணும், அவன் படிப்புக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், அப்புறம் அவனுக்கு ஒரு வீடு வாசல் வாங்கி கொடுக்கணும், இல்லை ஒரு வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கணும், ஏதாவது ஒன்று யோசித்து ஏதாவது பொண்ணு பெற்றா நிறைய நகையை சேர்த்து வைக்கணும், சம்திங் ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கணும், பொருள் சம்மந்தப்பட்ட எதையோ ஒன்று சேர்த்து வைக்கணுன்ற ஒரு விருப்பம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். இது இயற்கையான ஒரு விஷயந்தான், இதில் தப்பே கிடையாது. நியாயமாக நம்ம உழைச்சி தான்ப்பா சேர்த்து வைக்கிறோம், அதில் என்னப்பா தப்பே கிடையாது. பட் ஆனால் இதனோடு சேர்த்து அந்த குழந்தைங்களுக்கு நிறைய புண்ணியங்களையும் சேர்த்து வைக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம நிறைய பேர் அவ்வப்போது மறந்துடுவோம். அதை தான் அடியன் வந்து அவ்வப்போது குருவர்களால் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறது. புண்ணியங்கள் என்னென்ன முடியுமோ, நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதம் ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு 5000 ரூபாவோ ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறோம் வச்சிங்களேன், குறைஞ்சபட்சமோ இல்லை அதிகபட்சமோ, அதிலிருந்து ஒரு பகுதியை வந்து நிச்சயமாக தான தர்மங்கள் கைங்கரியங்கள் நாம் பண்ணுவதனால அந்த குழந்தைங்களோட எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக நம்பணும். அப்படி நம்பிக்கை வந்தால் தான் அதை செய்ய முடியும். அந்த மாதிரி செஞ்சால் நிறைய பேர் நிறைய குழந்தைங்கள அடியனுக்கு தெரிஞ்சு நல்லா சிறப்பாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் முதல்ல நம்மளோட இந்த நோய், இந்த வலி, வேதனை இதுக்கெல்லாம் மூல காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் வந்து குறைவதற்கும், கர்மாக்கள் நம்மளை அறியாமல் சேராமல் இருப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ரக்ஷை எதுன்னா பார்த்துட்டிங்கன்னா தர்மந்தான். அதுதான் தர்மம் தலை காக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை சேர்த்து வைக்கிறச்சே இந்த புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கூடுதலாக நீங்கள் நாளோட சிறப்பு பார்த்திங்கன்னா, இது பொதுவாகவே ஆயில்யமோ சங்கடர் சதுர்த்தியும் கூடிய வேலையில் இவ்வளோ மருத்துவ சக்திகள், இவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஆனால் அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தேய்பிறை செவ்வாய்க்கிழமை, இந்த தேய்பிறை சங்கட சதுர்த்தி தேய்பிறையில் வர்றது தான். அதில் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வந்து ஒரு ஆயில்யம் கூடி வரும் வேலையில், அதோட கூடுதலாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் 8 மணிக்கு மேலே இருந்து பவகரணம் வேறு வந்துடும். தேய்பிறை பவகரணம் செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் வேறு லெவலில் இதோட மருத்துவ சக்தி வந்து அந்த காலத்தில் வந்து அதிகப்படியாக இருக்கும். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு அகத்திய பெருமானோட திருநக்ஷத்திரண்டு வேறு பஞ்சாங்கங்களில் போட்டிருக்காங்க. ஏன்னா அனைத்து விதமான மூலிகைகளுக்கும் குரு அதிபதி அப்படின்ட்டு சொல்லணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது சாட்சாத் நம்ம அகத்திய பெருமான் தான். ஸோ அவரோட திருநாமத்தை வாத்தியார் அடிக்கடி குறிப்பிடக்கூடியது என்னென்னா, ஒரு பூவை கிள்றோம், ஒரு செடியை, ஒரு மூலிகை பறிக்கிறோன்னா நிச்சயமாக அகத்திய பெருமானே போட்டின்னு சொல்லிவிட்டு அதை தொடுங்கப்பா, அந்த மூலிகை வந்து எந்த வகையான சாபங்கள் கொடுக்காது அப்படின்வார். ஏன்னா அகத்திய பெருமான் அந்த திருநாமத்துக்கே அவ்வளோ விசேஷமான
ஒரு பேர் உண்டு. அந்த அகத்திய பெருமானோட பேரே அந்த மாதிரி ஒரு விசேஷம். ஸோ அங்கே நாம் அன்றைக்கி அந்த நாள் வந்து அதிகப்படியான இந்த மாதிரி மருத்துவ சக்திகள் நிறைஞ்சதாக இருக்கிறதுனால நம்ம மட்டும் பயன்படுத்திக்காமல் நமக்கு தெரிஞ்சவா மற்ற எல்லாருக்கும், ஏன்னா இன்றைக்கி நோய் இல்லாதவங்கள பார்க்குறது தான் கடுமையாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, அவ்வளோ எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஏதேனும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூட்டு வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, ஏதாவது ஒரு வலியோட தான் அவ்வப்போது வாழ்ந்துட்டு இருக்கோம் வச்சுங்களேன். இப்படி எந்த விதமான வலி வேதனை இல்லாமல், ரோகங்கள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த நாள் நிச்சயமாக உதவும். ஆகையால் இந்த நாளை வந்து எல்லாரும் பயன்படுத்திங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு நல்லது தெரியும் போது என்னென்னவோ விஷயங்கள் காட்டுத்தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது நல்ல விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரகசியமாகவே போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பதியணும். அதுக்கு நம்ம அடியார்கள் வந்து இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல காலங்களோட அருமைகள் பெருமைகளை வந்து மற்றவங்களுக்கும் தெரிவித்து அவங்களும் சுக சௌக்கியத்தோடு இருக்கிறதுக்கு ஒரு சிறு முயற்சி எடுங்க. ஓம்.